அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ட்ரம்ப் நடத்தி வரக்கூடிய இந்த டாரிஃப் வார்ல மிக முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் காட்சிகள் இப்போ நெருங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அமெரிக்கா ஏன் சூப்பர் பவர்னு சொல்றாங்க? அமெரிக்காவை சூப்பர் பவர்னு சொல்றதுக்கு ரெண்டே காரணம் தான். அந்த டாலரை வச்சு தான், அதுதான் ஒரு காமன் மணியா இருக்கு. அதை வச்சு எது வேணா வாங்கலாம், எங்க வேணா வாங்கலாம், என்ன வேணா செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பே இந்த டாலர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கு. இப்போ அதை அடித்து நொறுக்குவதற்கான நேரம் நெருங்கி விட்டதாக தான் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் நமக்கு உணர்த்துது. 2022 ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் மூண்ட ஒரு ஆண்டு. சோ ரஷ்யா வச்சிருந்த டாலர்ஸ் ரிசர்வ் அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்றாங்க. இந்த ஒரு நடவடிக்கையில தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் முழிச்சிருச்சு. இந்தியா இங்க என்ன செஞ்சிருக்காங்க? டி டாலரைசேஷனை இந்தியா செஞ்சிருக்கா அப்படின்னா ஆம், மிக நிச்சயமாக செஞ்சிருக்கு. 24,000 டன் தங்கம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஹவுஸ் ஹோல்டில் நம்மளுடைய குடும்ப பெண்கள் கிட்ட அது இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய சிறு சேமிப்பு, அந்த சேமிப்பின் அடிப்படையில் அவங்க பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமையை கொடுத்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கணும். இதற்காகத்தான் நாடும் தயாராகத்தான் இருக்கிறது அப்படின்னு பிரதமர் சொன்னார். பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க ஒரு காமனான ஒரு ரூபியை அவங்க கொண்டு வரதுக்கான காரணம் எல்லாமே போய் அவங்க ஏற்கனவே கோல்டு அவங்களுடைய ஒரு காமன் கமாடிட்டிக்கான இந்த உலக பொருளாதார சந்தையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக அவங்க ஏற்கனவே மாத்திட்டாங்க அப்படிங்கிறது இப்பதான் இந்த அறிவு கெட்ட இந்த அமெரிக்க அரசுக்கு, குறிப்பாக இந்த ட்ரம்ப்புக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். ட்ரம்ப் நடத்தி வரக்கூடிய இந்த டாரிஃப் வார்ல மிக முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் காட்சிகள் இப்போ நெருங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஏன் கிளைமேக்ஸ் காட்சிகள்னா, ட்ரம்ப் நடத்தக்கூடிய இந்த மிகப்பெரிய நாடகம் எதற்கு அப்படின்னா, டாலருடைய அந்த வலிமை அப்படிங்கிறது எந்த வகையிலும் குறையக்கூடாது. மிக குறிப்பாக ஒரு அண்டர் கரண்டா டி டாலரைசேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது டாலரை வச்சு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய குளோபல் எக்கானமியே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ டி டாலரைசேஷன் அப்படிங்கிற விஷயத்த போயிட்டு இருக்கு. அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதும் ட்ரம்ப் இந்த டாரிஃப் வார செய்யறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயத்த அடிப்படையில பார்ப்போம். அதாவது என்னன்னா, அமெரிக்கா ஏன் சூப்பர் பவர்னு சொல்றாங்க? அமெரிக்காவை சூப்பர் பவர்னு சொல்றதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்னு, உலக பொருளாதாரத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு முதல் காரணம். ரெண்டாவது காரணம் அவங்களுடைய ராணுவ வலிமை. கிட்டத்தட்ட 800 ராணுவ பேசஸ், அதாவது ஆர்மி பேஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க அமெரிக்காவுக்கு இருக்கு. இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்க சூப்பர் பவர் அப்படின்ட்டு அவங்கள வர்ணிக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம். இதுல ஃபர்ஸ்ட் அந்த குளோபல் எக்கானமியை அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதை அவங்க எதை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா டாலர்ஸ். டாலர் அவங்களுடைய ஒரு உள்நாட்டு மணி இல்லையா? ஸோ அவங்க அந்த டாலரை வச்சு தான் ஒட்டு மொத்தமான இந்த உலக சந்தையை அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ இந்தியாவுக்குள் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு பணம் அப்படிங்கிறது ருப்பி இல்லையா? இதே மாதிரி தினார் இருக்கு. நிறைய உள்நாட்டில் அவங்க நாடு அச்சடிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது அவங்க நாட்டுக்குள்ள மட்டும்தான். ஆனா இப்ப வேற நாடு கூட அந்த நாடு போய் ஒரு சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையில் வேற நாடு கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காமனான ஒரு டேர்மா இருக்கிறது, காமனான ஒரு விஷயமா இருக்கிறது டாலர் தான். ஸோ கிட்டத்தட்ட ருப்பி அப்படிங்கிறது இந்தியாவுடைய மணி அப்படின்னா இந்த உலகத்தோட மணி எதுனா அது டாலர். ஸோ அந்த டாலரை வச்சுதான் இந்த அமெரிக்கா உடைய முழுமையான ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஆட்டத்தின் அடிப்படையில் வச்சுதான் அவங்க சூப்பர் பவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அந்த டாலரை வச்சுதான், அதுதான் ஒரு காமன் மணியா இருக்கு. அதை வச்சு எது வேணா வாங்கலாம், எங்க வேணா வாங்கலாம், என்ன வேணா செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பே இந்த டாலர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கு. இப்போ அதை அடித்து நொறுக்குவதற்கான நேரம் நெருங்கி விட்டதாக தான் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் நமக்கு உணர்த்துது. இதுக்கு அமெரிக்கா செஞ்ச பிளண்டர்ஸ் தான் காரணம். மிக குறிப்பாக இந்த அரைக்கிற்கா இருக்கக்கூடிய இந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்ப நடத்தி வர அந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது உச்சகட்டமா போய் என்னென்ன விஷயத்த பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ 2022 இந்த ஆண்டு வந்து மிக முக்கியமான ஒரு ஆண்டு. ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில வந்து போர் மூண்ட ஒரு ஆண்டு. இப்போ வரைக்கும் அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் நடந்த உடனேயே இந்த போரை வந்து நிறுத்தணும், ரஷ்யா வந்து விடக்கூடாது, உக்ரைனை காப்பாற்றணும் அப்படின்னு அமெரிக்கா செய்த ஒரு பகிரத முயற்சியில வந்து மிக முக்கியமான ஒரு முயற்சி என்ன அப்படின்னா, ரஷ்யா வைத்திருந்த இந்த ஃபாரின் ரிசர்வ்னாலே டாலர்ஸ் தான். ஏன்னா டாலரை வச்சு தான், அதுதான் வந்து உலகத்தோடைய ஒரு மணியா இருக்கு அப்படிங்கிறதால, அதை வச்சு தான் சந்தை பொருளாதாரம் இயங்குது அப்படிங்கிறதால ஒரு நாடும் இந்த டாலர்ஸ் ரிசர்வ் வச்சிருப்பாங்க. ஸோ ரஷ்யா வச்சிருந்த டாலர்ஸ் ரிசர்வ் வந்து அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்றாங்க. அதாவது ரஷ்யா வந்து இந்த அந்நிய செலவாணிக்கு அவங்க வச்சிருந்த அந்த டாலர்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணது மூலியமா ரஷ்யா வெளிநாட்டில் இப்போ இந்தியாவில் அவங்க ஒரு வணிகம் பண்ணுறாங்க, சைனாவில் ஒரு வணிகம் பண்ணுறாங்க, இல்லை கம்போடியாவில் ஒரு வணிகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டாலர்ஸை வந்து பயன்படுத்தலாம்னா அதை வந்து பயன்படுத்த முடியாமல் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா. இந்த ஒரு நடவடிக்கையில தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் வந்து முழிச்சுக்கிச்சு. அப்போ இவங்க டாலரை வந்து நமக்கு எதிரான ஒரு ஆயுதமா வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இவங்களுக்கு டாலர் அப்படிங்கிறது ஒரு குளோபல் எக்கானமியை கண்ட்ரோல் பண்ற மணி மட்டும் கிடையாது, அது மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறது அமெரிக்கா அந்த இடத்துல வந்து போட்டு உடைச்சது. ஆனா அது வந்து கடைசி அஸ்திரமாக பயன்படுத்த வேண்டிய அஸ்திரத்தை அமெரிக்கா தொடக்கத்திலே பயன்படுத்தி இப்போ இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ என்ன நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உலக நாடுகள் விழிச்சுக்கிச்சு. குறிப்பாக இப்போ அந்த டாலர்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணது அடுத்தபடியாக என்ன ஆச்சு அப்படின்னா, சைனா கிட்டத்தட்ட கடைசி 18 மாசத்துல அவங்க வந்து அவங்களுடைய கோல்டு ரிசர்வை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 டன் கோல்டை வந்து அவங்க வாங்கி வந்து குவிச்சிருக்கிறாங்க. அதாவது இனிமே இந்த டாலரை நம்பி இருக்க முடியாது, டாலரை அடிப்படையாக கொண்ட ஒரு இந்த சந்தை பொருளாதாரத்தை நம்பி நம்ம இருக்க முடியாது, என்னைக்கா இருந்தாலும் அமெரிக்கா இதில் வந்து கை வைப்பான், அவனை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ டாலர் வந்து இருக்கு அப்படின்னா இப்போ அதுக்கு மாற்று அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற போது உலக நாடுகள் கோல்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் சைனா வந்து கிட்டத்தட்ட 18 மாசங்கள்ல 300 டன் கோல்டு வந்து அவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா 2022க்கு முன்னாடியே இந்த அமெரிக்காவுடைய இந்த குட்டிக்கரணம், அமெரிக்கா இதை மாதிரி செய்வான் அப்படிங்க தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2014 இருந்து அவங்க வந்து கோல்டை வந்து வாங்கி குவிக்கிறாங்க, ரிசர்வா வந்து குவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2300 டன் ரிசர்வ் வந்து இப்போ வந்து ரஷ்யா கிட்ட இருக்கு 2014 இருந்து மட்டும். ஸோ இனிமே வந்து அவங்க டாலரை யூஸ் பண்ணாம கோல்டை கொடுத்து அவங்க வணிகம் செய்யக்கூடிய ஒரு பலமான ஒரு இடத்துக்கு ரஷ்யா வந்து நகர்ந்திருக்கிறது. இது வந்து சைனா, அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் தான் பண்ணிச்சா அப்படின்னா துருக்கியும் பண்ணியிருக்கு. துருக்கி வந்து அவங்களுடைய கோல்டு ரிசர்வை 40% அவங்க வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. 40% அவங்க உயர்த்தியிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டாலருடைய கட்டுப்பாட்டில் நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு துருக்கியும் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ துருக்கி மட்டும் வரல, சவுதி அரேபியா, பிரேசில்னு சொல்லிட்டு பல நாடுகள் இந்த டீடாலரைசேஷன் அப்படிங்கிறத சத்தம் இல்லாமல் வந்து இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மிக முக்கியமான ஒரு கட்டத்தை இப்போ எட்டியிருக்கு. இப்போ வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. திருப்பியும் வந்து டாலருடைய ஆதிக்கத்தை கொண்டு வரணும்னு ட்ரம்ப் வந்து அந்த வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்துட்டு தலையை பிச்சுக்கிட்டதுல காரணமாகத்தான் இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம் வெடித்தது. ஓகே, இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்தியா இங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? டீடாலரைசேஷனை இந்தியா செஞ்சிருக்கா அப்படின்னா ஆம், மிக நிச்சயமாக வந்து செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக உணர்த்துது. பிரதமர் நேற்று சொன்ன அந்த ஸ்பீச் ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு? விவசாயம், அதுக்கப்புறம் வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம், அதுக்கப்புறம் கால்நடை, அதுக்கப்புறம் பால் உற்பத்தி, இந்த விஷயத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. இங்க நாங்க எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வெளில இருக்கவன ஒருத்தனை உள்ள விடவே மாட்டோம், எங்களுடைய விவசாயிகள் தான் எங்களுக்கு ப்ரையாரிட்டின்னு வந்து பிரதமர் அறிவித்தார். ரெண்டாவது என்ன சொன்னார் அப்படின்னா, இதற்கு நாங்க மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா அது கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை நாங்க செய்ய மாட்டோம், இதை எதிர்கொள்வதற்கு நாடும் தயார், நானும் தயார் அப்படின்னு பிரதமர் சொன்னார். நாடும் தயார் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா இந்த கோல்டு ரிசர்வ். ஸோ இனிமே நாம் வந்து இந்த டாலரை நம்பி இருக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு மிக தெளிவான ஒரு முடிவை நோக்கி ஏற்கனவே பல நாடுகள் வந்து நகர்ந்துட்டாங்க. இப்போ இந்தியாவும் நகர்ந்து விட்டது அப்படிங்கிறது தான் பிரதமருடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது உணர்த்தது. ஸோ இப்போ உணர்த்தது மட்டும் கிடையாது. ஸோ இந்தியாவுடைய இந்த கோல்டு ரிசர்வ் அப்படிங்கிறது 800 டன் அப்படின்னு வந்து அஃபீஷியலான புள்ளி விவரங்கள் இருக்கு. ஆனா நம்மளுடைய கோல்டு ரிசர்வ் வந்து நம்ம வந்து ஆண்டுக்கு ஆண்டு மிக சத்தமே இல்லாம அதிகப்படியான கோல்டை வந்து நம்ம வந்து ரிசர்வா வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஓகே, அப்போ இந்த 800 டன் மட்டும் தானா இந்தியாவோட ரிசர்வ் அப்படிங்கிறது கேட்டா அதுதான் கிடையாது. ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கம்,
அதில் 11% வந்து தங்கம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களில், குறிப்பாக இந்திய பெண்களிடம் இருக்கிறது 11% வந்து தங்கம். அந்த 11% தங்கம்னு அவங்க சொல்கிறது என்னென்னா 24,000 டன் தங்கம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஹவுஸ் ஹோல்டில் நம்மளுடைய குடும்ப பெண்கள்கிட்ட வந்து அது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய சிறு சேமிப்பு, அந்த சேமிப்பின் அடிப்படையில் அவங்க பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமையை வந்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து பார்க்கணும். இதற்காகத்தான் நாடும் தயாராகத்தான் இருக்கிறது அப்படின்னு வந்து பிரதமர் சொன்னார். ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். டீடாலரைசேஷன் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுடைய அந்த சூப்பர் பவரை வந்து பிடுங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை ஏற்கனவே பல நாடுகள் செய்ய தொடங்கிடுச்சு. ரஷ்யாக்கிட்டேருந்து நாம் வாங்கக்கூடிய இந்த ஆயில் அப்படிங்கிறது நாம் நேரடியாக நம்மளுடைய இந்தியன் ரூபியே கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள், நேபாளம் இருக்கட்டும், கம்போடியாவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய இந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வந்து நம்மளுடைய ருப்பியை பயன்படுத்தி நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் தான் இப்போ இந்த ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்கிறது. ஆனால் இந்த பயம் வந்ததால் ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஏன்னா டீடாலரைசேஷன் அப்படிங்கிறது மிக தெளிவாக நடக்க தொடங்கிடுச்சு. இதுதான் லாஸ்ட்டாக வந்து பிரிக்ஸ் கூடும்போது கூட வந்து பிரிக்ஸுக்குன்னு தனியாக ஒரு ருப்பியை கொண்டு வரலாமா, ஒரு காமன் ருப்பியை கொண்டு வரலாமா அப்படிங்கிறதுக்கு மிக கடுமையான ஒரு விளைவு வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டது எல்லாமே பார்ப்போம். ஆனால் அந்த எச்சரிக்கையெல்லாம் வந்து ஒரு 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிறது இப்போ மிக தெளிவாக தெரியுது. ஏன் அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு காமனான ஒரு ருப்பியை அவங்க கொண்டு வரதுக்கான காரணம் எல்லாமே போய் அவங்க ஏற்கனவே கோல்டை வந்து அவங்களுடைய ஒரு காமன் கமாடிட்டிக்கான இந்த உலக பொருளாதார சந்தையை வந்து கட்டுப்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக அவங்க ஏற்கனவே மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ தான் இந்த அறிவுகிட்ட இந்த அமெரிக்க அரசுக்கு, குறிப்பாக இந்த ட்ரம்ப்புக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் அவங்களுடைய உச்சகட்ட பதற்றத்துக்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ டீடாலரைசேஷன் அப்படிங்கிறது இந்த வெஸ்டோடைய ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டும். இந்த டீடாலரைசேஷன் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எல்லா நாடுகளும் செய்யும் போது டாலர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான வீழ்ச்சியை சந்தித்து அதோடைய முடிவு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக விரைவில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்பு இப்போவே வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.